ஹாய் வியூவர்ஸ்! முருங்கக்காய் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 3 முருங்கக்காய் எடுத்திருக்கேன். அந்த 3 முருங்கக்காவையும் குட்டி குட்டி பீஸஸா என்ன செய்றேன், கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி என்ன செய்ய போறேன், வேக வச்சு எடுக்க போறேன். இப்போ வேக வச்ச முருங்கக்காய் நமக்கு இப்படி கிடச்சிருக்கும். இந்த முருங்கக்காவ நான் என்ன செய்றேன்னா, அதில் உள்ள சத பகுதிய மட்டும் தனியா ஸ்பூன வச்சு என்ன செஞ்சுருங்க, அப்படியே வலிச்சு தனியா எடுத்துருங்க. எல்லா முருங்கக்காவும் தனியா வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சத பகுதி இப்படி கிடச்சிரும். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இந்த 3 ஐட்டம் ஃபர்ஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட நான் என்ன செய்ய கடலை மாவு என்ன செய்ய கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கடலை மாவு வந்து பைண்ட் ஆகுறதுக்காக. அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் என்ன செஞ்சுக்கிறேன், ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு இன்னும் பைண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் என்ன செய்றேன் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க, வடையோட பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, அடுப்பில் ஒரு பொருள் வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து என்ன செய்யுங்க, வடை பதத்துக்கு வடை மாதிரி எடுத்து என்ன செய்யுங்க, தட்டி உள்ளே போடுங்க எண்ணெயில். எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் வச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்டியான முருங்கைக்காய் வடை ரெடி. கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.